Hello dear viewer, 98% of those who watch the news on our channel are not subscribed. We request you to subscribe immediately and support us to continue publishing all the news in a quality manner. கோவை மாவட்ட பேக்கரி உரிமையாளர்கள் சங்க ஆலோசனை கூட்டம். மாவட்ட உணவு பாதுகாப்பு துறை அலுவலர் மருத்துவர் அனுராதா பங்கேற்று உணவு பாதுகாப்பு சட்டம் மற்றும் விதிமுறைகளை பின்பற்ற வலியுறுத்தல். கோவையில் உணவு பாதுகாப்பு சட்டம் மற்றும் விதிமுறைகள் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் டாடாபாத் பகுதியில் உள்ள பேக்கரி உரிமையாளர்கள் சங்க கூட்டரங்கில் நடைபெற்றது. பேக்கரியில் தயாரித்து விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்கள் தயாரிப்பது, விநியோகிப்பது, கழிவுகளை சுத்தமாக அப்புறப்படுத்துவது, உணவு பாதுகாப்பு சட்டம் 2006 உள்ள விதிகள் மற்றும் அதனை பின்பற்றுவது குறித்து நடைபெற்ற இதில் கோவையில் உள்ள பேக்கரி உரிமையாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். மாவட்டத்தில் உள்ள பேக்கரி உரிமையாளர்கள் நல சங்கத்துடன் உணவு பாதுகாப்புத்துறையும் இணைந்து FSSAI பற்றி, அதாவது உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டம் 2006 விதிகள் விதிமுறைகள் 2011 பற்றிய லேட்டஸ்ட், அதாவது 2011 வந்து விதிமுறைகள் அமலாக்கப்பட்டாலும் அப்பப்போ வந்து 2018 2020 இதிலெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை எல்லாமே வந்து இந்த பேக்கரி உரிமையாளர்களுக்கு உற்பத்தியும் வச்சுருக்கிறாங்க, ரீட்டைலும் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய, இவங்க இடத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள், தரமான பொருட்களை வாங்கி தரமான உணவுகளை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும், ஏன்னா இப்போ பேக்கரி இல்லாத ஒரு ஊரே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அதே வந்து கோவை மாவட்டத்தில் வந்து ஒரு தரத்துக்கும் மற்றும் அதோட சுவைக்கும் வந்து பேர்